வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டூர் சென்னம்மாள். இவங்க இந்திய விடுதலையில் இவங்களும் ஒரு பங்காற்றினார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்த பெண்மணிகளுள் இவரும் ஒன்றுன்னு சொல்லலாம். அதாவது வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் கிட்டூர் சென்னம்மாள், அதுக்கப்புறம் தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஆனால் இந்த கிட்டூர் சென்னம்மாள் அவர்களை பற்றி யாருக்கும் அதிகமாக தெரியப்படுறது கிடையாது. இவங்க கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க 1778ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. இந்த கிட்டூர் சென்னம்மாள் அவர் சின்ன வயசுலேயே இந்த குதிரை ஏறுறது, வாள் வித்தை, அப்புறம் வில் வித்தை எல்லாமே கற்றுக்குறாங்க. இவர் பெல்காம் அப்படிங்கிற ராஜ்யத்தில் கித்தூர் அப்படிங்கிற கிராமத்தோட அரசரான முல்லர்ஜி அவர்களுக்கு மனைவியாக போகிறாங்க. இவருடைய கணவர் 1816 இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய மகனும் 1826 மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ராஜ்யத்துக்கும் தன்னுடைய அரசவைக்கும் ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தை பேர் பார்த்திங்கன்னா சிவலிங்கா. இந்த குழந்தையை தத்தெடுத்து அரசவையில் பதவியேற்ற வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஆங்கிலேயர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே கிட்டூர் சென்னம்மாள் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணியாமல் அவங்கள சிவலிங்கா பதவியேற்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ஆங்கிலேயர்கள் சிவலிங்காவை நாடு கடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் கிட்டூர் சென்னம்மாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் போர் தொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. இருந்தாலும் ஆங்கிலேயருடைய வலிமையான போர் படைக்கு முன்னாடி இவங்க ரொம்பையும் கடுமையாக போராடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்கள கிட்டூர் சென்னம்மாளுடைய படைகள் ஆங்கிலேயர்கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க. வீரமாக முழங்கின அவங்க கைது செய்ய போயிடுறாங்க. அப்படிங்கிற கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1829 சிறையிலேயே பிப்ரவரி 21 இறந்தும் போயிடுறாங்க. இப்படி விடுதலைக்காகவும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீர பெண்மணிகளுள் கிட்டூர் சென்னம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் இருக்காங்க. அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குது. அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. சுதந்திரத்துக்கு போராடிய வீராங்கனை அப்படின்னு சொன்னால் ஜான்சி ராணின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வேலு நாச்சியார், இது போன்ற கிட்டூர் சென்னம்மாள் இவர்களும் இருக்காங்க. அப்படிங்கிறத வரலாற்றை பல இடங்களில் மறைக்கப்படுகிறதுன்னு கூட சொல்லலாம். நன்றி, வணக்கம்.